Hi students, welcome to Mopadi Defense Academy. Golden Rules of Grammar la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது rule number 6. So நம்ம ரூல் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Golden Rules of Grammar னா என்னன்னா இங்கிலீஷ் கிராமர்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அது கீழே நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ்லயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸை தான் நான் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமரில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸை பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு ரூல் தெரிஞ்சிடும், அதுக்கான எக்ஸாம்பிளும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷினும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ரூல் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். ஸோ இப்போ ரூல் என்னன்னு பார்த்தோன்னா யூஸ் ஆஃப் அப்போஸ்ட்ரோஃபி. ஃபஸ்ட்டு அப்போஸ்ட்ரோஃபினா என்னென்னா இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இதுதான் அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ ஒரு சென்டென்ஸில் எங்கெல்லாம் நம்ம அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொசிஷனை சொல்லும்பொழுது பொதுவாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இது உடையது, அவர்களுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராம்ஸ் கார். ஸோ இங்கே அப்போஸ்ட்ரோஃபியஸே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராமுடைய காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொசிஷனை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராம்ன்றது வந்து ஒரு உயிருள்ள ஒரு மனிதன். ஸோ அதனால் இங்கே அப்போஸ்ட்ரோஃபியஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் லிவிங் திங்ஸ் கூட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் லிவிங் திங்ஸ்னால் என்னென்னா உயிரற்ற பொருட்களாக கூட நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா டேபிள்ஸ் லெக்கு, பென்ஸ் இங்கு, புக்ஸ் பேஜ். ஸோ இந்த டேபிள், பென்னு, புக்கெலாம் என்னென்னா ஒரு நான் லிவிங் திங்ஸ். இது கூட புக்குடைய பேஜு, டேபிளுடைய லெக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இதுதான் இந்த ரூல். அப்போ நான் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை வேறு மாதிரி நம்ம ரீரைட் பண்ணலாம். அது எப்படின்னா லெக்ஸ் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணால் அது உடைய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீனிங் கொடுத்துரும். ஸோ லெக்ஸ் ஆஃப் த டேபிள்னால் என்ன, டேபிளுடைய லெக்ஸ்ன்னு அர்த்தம். அதேமாதிரி போல்ட் ஆஃப் த டோர் அப்படின்னா என்னென்னா டோருடைய போல்ட்டு அந்த மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு நான் லிவிங் திங்ஸோட பொசிஷனை சொல்லும் பொழுது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸுக்கு பதிலாக ஆஃப் த யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ரூல். ஸோ இப்போ உங்களுக்கு ரூல் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உயிருள்ள பொருட்கள்னால் அது கூட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணலாம். உயிரற்ற பொருட்கள்னால் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆஃப் த யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் எந்த யூசேஜ் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எது கரெக்டான யூசேஜ்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.